காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி வெனஸ்டேங்க. நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க. ஹாப்பி வெனஸ்டே. பெருமாளோட பிளெஸிங்ஸ், அம்மனோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாமியை கும்பிட்டுறேன். ஆமாங்க, புதன்கிழமை அம்மன், பெருமாள், ஈஸ்வரன் எல்லாருமே நமக்கு பிளஸ் பண்ணணும். அப்படி போடு. ஆமா, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கும், பரீட்சைக்கு நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வேக வேகமா படிப்பாங்க பிள்ளைங்க. அவங்க எல்லாருமே படிக்கலன்னா கூட பாஸ் பண்ணினாங்க. குழந்தைங்கள்லாம் நிறைய எதிர்பார்ப்போட இருக்குங்க. அதனால நல்லபடியா பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆரோக்கியம் முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை ஆண்டவன் எல்லாருக்கும் தரணும்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் எல்லாரும் நல்லபடியா நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னுட்டு ப்ரேயர் பண்ணிக்கலாம். மரம் தேடுறவனுக்கு நல்ல மரணம் அமையட்டும். ஓகேவா? வீட்டில் சேப்பங்கிழங்கு காரக்குழம்புங்க. சூப்பர். சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வச்சுட்டு அதில் முட்டையை வேக வச்சு கொஞ்சமாக இந்த குழம்பையே ஊற்றி வச்சிருக்கேன் நான். மதியம் சாப்பிடும்போது முட்டையை சைட் டிஷ்ஷாக வச்சுக்க வேண்டியது தான். ஓகே. இன்னைக்கு வந்து பொங்கல் செய்துட்டு நேற்று வச்ச சாம்பார் இருக்குங்க. அவ்வளோதான். அதை வந்து ஹீட் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நான் அதை ஊற்றி இன்னைக்கு சாப்பிட வேண்டியது தான் பொங்கல் சாம்பார். ஆமாம், அதாவது ஹீட் பண்ணி சாப்பிட்றது தப்புன்னு நம்ம ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்கான், அவர் சொன்னார். அதெல்லாம் அது மாதிரி சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன்னா நார்மல் இருக்கு வந்துடும், அதுக்கு அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னா. நான் எனக்கும் அது பிடிக்காது. சில பேர் இந்த டீ எல்லாம் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. அதை விட சூடு பண்ணுவோம், அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது உள்ளே வச்சு எடுத்தால் அது நல்லதுன்னாங்க. எப்படி? ஓகே. அப்புறம் ஒரு சின்ன கதை சொல்லிக்கலாமா? ஒரு டெய்லர் என்ன பண்ணுறாரு, துணி தைக்கிறாரு. அப்போ அவங்க எதிர்க்க அவன் பையன் உட்காந்துட்டு வேடி பார்த்துருக்கான். ஒரு நல்ல காஸ்ட்லியான துணியெல்லாம் எடுத்து நல்ல பெரிய கத்திரி எடுத்து நல்லா அழகாக கட் பண்ணுறாரு. டக் டக்கு கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டு அந்த கத்திரிக்கோலில் காலாண்டு வச்சிடறாரு. மேலே வச்சா அது தப்பி தருவுந்தால் காலில் அடி போடும். அதனால் கத்திரிக்கோலை கேர்ஃபுல்லாக எடுத்து அது ஓரம் வச்சிடறாரு. வச்சுட்டு கட் பண்ண துணியெல்லாம் தைக்கிறதுக்கு ஒரு ஊசி எடுக்கிறாரு. ரொம்ப மெல்லிசான ஸ்ட்ராங்கான ஊசியை எடுத்துட்டு கூர்மை, அதாவது கூடாக இருக்கும், எடுத்து அதில் ஊசியில் வச்சு தைக்கிறாரு. தைச்சிட்டு அந்த மீதி நூலை கட் பண்ணிட்டு அந்த ஊசி எடுத்து இவர் ஒரு குல்லா போட்டுருக்கு, அந்த குல்லாவில் சொருவி வைக்கிறார். ஊசியை தலையிலையும் கத்திரியை காலிலையும் வைக்கிறார். இதை பார்த்துன்னு இருக்கான் அவன் பையன். ஏன் டாடி இப்படி பண்ணுறீங்க அப்படின்றான். ஏன், என்ன விஷயம்? கத்திரிக்கோலை கட் பண்ணிட்டு காலாண்டை வச்சுட்டீங்க, ஊசியை தலையில் ஊற்றுறீங்கன்னு. கத்திரிக்கோள் வந்து கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். அதனால் அது வந்து கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். இது நிறைய, அதாவது சேர விடாமல் கட் பண்ணும். அதுக்கு தான் அது கத்திரிக்கோள் யூஸ் ஆகும். கூட நல்லா கூர்மையாக இருக்கும். அதனால் காலாண்டை வைக்கணும். ஊசி வந்து சேர்த்து வைக்கும், இந்த துணிங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி. அதுக்காக இதை கிட்ட வச்சுக்கணுன்றது ரொம்ப அழகான